ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் நிருபம் 15 அதிகாரம் 58வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை, சகலமும் அவருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பது கர்த்தருடைய வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. அவர் அப்படியே செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் வாக்கு மாறாதவர். சில நேரங்களிலே தேவன் சகலவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி மனிதர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு தவறிவிடுகிறார்கள். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால அவைகள் தாங்கள் கூடு கட்டுவதை ஒரு நாள் நிறுத்தி விடுவதில்லை. தங்களுடைய குஞ்சுகளுக்கு இரை தேடுவதற்காக ஒரு நாளும் அவைகள் கவலைப்படுவதும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தங்களுடைய கடமைகளை செய்யாமல் அவற்றை அலட்சியமாக தேவன் மேல் போட்டு விடுகிறவர்கள் சோம்பேறிகளாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் என நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று ஒரு நாளும் நாம் பிரயாசப்படக்கூடாது. மாறாக என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினால் சகலவற்றையும் செய்வதற்கு எனக்கு ஆற்றலும் பலனும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழும்படியான வழியை காட்டும் தேவன். அவர் ஒருபோது நம்மை மறந்து போகிற தேவனும் அல்ல. அவர் நம்மை ஒரு நாள் கைவிடுகிற தேவனும் அல்ல. அதே போல நாமும் அவருடைய பிரமாணங்களை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில மறந்து போகாமல், அவருடைய வேத வசனங்களை நாம் ஒரு நாள் மறக்காதவர்களாக அவர் நமக்கு கற்பித்தபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்ய வேண்டும். நாம் படுகின்ற பிரயாசம் அது கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்களில் அவர் வாஞ்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையினால்தான் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்முடைய பிரயாசம் கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவரோடு கூட ஒன்றித்து வாழ்ந்து நாம் அப்படி பிரயாசப்படுகிறதன் பொழுது அதற்கான பிரதிபலனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தருகிறவராய் காணப்படுகிறார். அப்படி வாழ்ந்து கர்த்தருடைய சித்தம் செய்வோம். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்பித்து கொடுத்த பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களையும் வேத வசனங்களையும் எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் பிரயாசப்பட அப்பா அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.